அத்திக்கொம்பையில உயிரிழந்த பெருமாள் வீட்டுல தான் நம்ம இருக்கோம். பாஜக சார்பா அவங்க வந்து பார்க்க வந்திருக்கோம். இப்போ இவங்க தான் உயிரிழந்த பெருமாளுடைய அம்மா. இவங்க மூத்த அக்கா, இவங்க 2வது அக்கா, இவங்க 3வது அக்கா. இந்த பிரச்சனையில என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் பாடியை இவங்க கையில கொடுக்கல. இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய 2 பேர்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு மின்மயானத்துல வச்சு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு எந்த ஒரு ஈம காரியத்தையும் பண்ண விடலை. இதே எங்களுக்கு ஒரு சந்தேகம் கூடிய விஷயமாக இருக்கு. அந்த பையன் வீட்டுல இருந்து காணாம போன அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேல ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அவங்க தம்பி நம்பர்ல இருந்து இவங்களுக்கு கால் வந்திருக்கு. அப்ப யார் அந்த கால் பேசுனதோ இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இப்ப வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வாங்கி கொடுக்க கிடையாது, டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பையன் உயிரிழந்ததுக்காக இங்க இருக்கக்கூடிய அவங்க சொந்தக்காரங்க, அவங்க சமுதாயத்தை சார்ந்தக்கூடிய மக்கள் எல்லாம் போஸ்டர் அடிக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது போஸ்டர் கூட அடிக்க விடாம மிரட்டி இருக்காங்க. அதுலயும் இவங்களை வந்துட்டு மென்டல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க கம்யூனலா. இவங்க எல்லாருமே வந்துட்டு அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவங்கனால இவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாதனால இவங்க வந்து கம்யூனலாவும் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, மென்டல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இவங்க போய் கேள்வி கேட்டாங்கன்னா, உங்க தம்பி அப்படி பண்ணான்னு நாங்க வெளியில போட்டு விட்டுருவோம், இப்படி பண்ணான்னு போட்டு விட்டுருவோம், உங்க வீட்டுல கூடிய லேடிஸ் மேல ஏதாவது கேஸ் போட்டு விட்டுருவோம்னு பாதிக்கப்பட்டவங்க மேலதான் காவல்துறை பயமுறுத்திருக்காங்க. ஏன் இப்ப வரைக்கும் உரிய நபர்களை கண்டுபிடிக்க கிடையாது. அந்த பையன் செத்து போனதுல இருந்து 3 நாள் கழிச்சு ஒரு பையன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு பையன் தான் குற்றவாளின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்வெஸ்டிகேஷன் எப்படி இப்ப சீக்கிரமா முடிச்சீங்கன்னா எங்களோட கேள்வியாக இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, பாஜக சார்பாக மத்திய அரசாங்கத்திற்குரிய பிஎம்ஓ ஆபீஸுக்கும் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்துக்கும் நாங்க லெட்டர் அனுப்ப போறோம். பாஜக இந்த கேஸ் நாங்க எடுத்து பார்க்க போறோம். பாஜக சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஐயப்பராஜால இந்த கேஸ் எடுத்து பாக்குறதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. லோக்கல் இருக்கக்கூடிய இளைஞரணி மாவட்ட தலைவர் சூர்யா அவர்களும், மாவட்ட செயலாளர் பெரியசாமி உட்பட, ஐடி விங்கோட மாவட்ட செயலாளர் கோகுல் உட்பட எல்லாருமே இவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. திமுக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு மறைமுகமாக இப்போ மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு என்ன ஆனாலும் இதுக்கப்புறம் திமுக தாங்க பொறுப்பு. தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையம் இந்த வழக்கை விசாரிக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம்.